குரு Radio City Love Guru FM na Radio City 91.1 Radio City எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு புதிய நாளுடைய தொடக்கத்தில் இருக்கும். இன்று புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த நாள் எல்லோருக்குமே ரொம்ப சிறப்பான நாளாக அமையணும். அந்த இறைவன் கிட்டையும் இயற்கை கிட்டையும் வேண்டிக்கிறேன். கூடவே உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது மின்னஞ்சல்களுக்கான நேரம். அஞ்சனா என்ற தோழி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. லவ் குரு, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஷோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் நடக்கிறதுல சிரமம் உண்டு. யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாதான் என்னால நடக்க முடியும். லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சின்ன வயசுலயே அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இப்படி பிறந்ததுனால தான் விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. அம்மாவுக்கு அதிகமாக பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அம்மா என்ன ஒரு பேர்டனா நினைச்சதே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. கல்லூரியில் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக அறிமுகமான ஒரு நபர். அவரை பத்தி தான் பேசணும்னாங்க. அஞ்சனா கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. காலேஜ் டேஸ்ல எனக்கு ஒரு நல்ல நண்பனாக அறிமுகமான பிரபு காலப்போக்கில் காதலனாகவும் மாறினான். என்னுடைய அந்த டிசபிலிட்டி அவனுடைய கண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடா தெரியவே இல்லை. அதனால அவனுடைய காதல் எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சதுன்னாங்க. ரேடியோ சிட்டில அஞ்சனா என்ற தோழியின் வாழ்க்கை பதிவுகளை தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. என்னுடைய அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி பிரபு இந்த காதலை அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சான். ஏன்னா அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போனான். ஆனா அங்க என்ன அவங்க ரிசீவ் பண்ண விதத்திலேயே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தன்னுடைய பையன் ஒரு பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். அவங்களை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா கண்டிப்பா என்னுடைய அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்னு சொன்ன பிரபு அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிய வந்ததும் என் கூட பேசுறதை நிறுத்திட்டான். அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். என் கூட கிட்டத்தட்ட 5 வருடம் டிராவல் பண்ண ஒரு கேரக்டர். காதலன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல நண்பன். எனக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்தான். இது ஒரு பெரிய குறைபாடே கிடையாது, உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த நம்பிக்கை. என்னுடைய காதல் என்னை விட்டுட்டு போகுது அப்படிங்கிறத தாண்டி அந்த நம்பிக்கை என்னை விட்டு போகுதுங்கிறது தான் என்னால தாங்கிக்க முடியாம இருந்தது. 1 வருடம் நான் அவனை தொடர்ந்து சேஸ் பண்ணேன். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, என்னுடைய லைஃபை விட்டு போயிட்டான்னு நினைக்கும் போது திடீர்னு மறுபடியும் வந்தான். திரும்ப ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். மறுபடியும் இப்போ என்னை விட்டு விலகி போயிட்டான். என்ன காரணம் எதுவுமே தெரியல. அஃப்கோர்ஸ் என்னுடைய இந்த குறைபாடு தானே காரணமா இருக்க முடியும். வேற என்னவாக இருக்க முடியும்? இவ்வளவு நாள்ல ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணதில்லை ஏன்டா இப்படி பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஃபீல் பண்றேன் ஏன் இப்படி பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல லவ் குரு. பேசிக்கலி கரியர் ஓரியன்டட், இன்ஸ்பைரிங், போல்ட் பர்சன் இப்படிதான் என்னை பத்தி நான் ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தேன். ஆனா அந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் இப்போ சுக்குநூறா உடைஞ்சு கிடக்குது. உங்களுடைய வார்த்தைகள் என்ன மீட்டெடுக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த மின்னஞ்சலை எழுதியிருக்கேன்னாங்க. ஒரு சில வார்த்தைகள் இந்த தோழிக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. இப்போ ஹெல்தியா இருக்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கடவுளின் புண்ணியத்தால அவங்க எப்போதும் அப்படியே இருக்கணும். பட் ஏதோ ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம், ஒரு விபத்து, யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன பிசிக்கல் டிசபிலிட்டி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக இன்னொரு நபர் அவங்களை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல காதல் இருக்குதுன்னு அர்த்தமா என்ன? லவ் குரு, அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அஞ்சனாவுக்கு டிசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பையனோட அம்மா வேணான்னு சொன்னதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா நான் அந்த அம்மாவை குறை சொல்ல. பிரபு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு இருக்கக்கூடிய குறைபாடு பெருசா நினைக்காத ஒரு பொண்ணு. அவருடைய மனசுக்குள்ள இந்த காதல்ங்கிற எண்ணத்தை விதைச்சிட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டு போக வேணாம் இல்லையா? அதை மட்டும் தான் நான் இந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. பிரபு, இந்த ஷோ நீங்க இப்போ கேட்டுட்டு இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். நீங்க லவ் பண்ண அஞ்சனாவை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கோங்க, நான் சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு நல்ல தோழியாக உங்க கூட டிராவல் பண்ண அஞ்சனா இருக்காங்கல்ல, அவங்கள உங்க லைஃப்ல இருந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பல்வேறு விதத்துல நீங்க நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. எந்த விதமான உதவியும் இல்லாம அவங்க நம்பிக்கையோட நடக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை டக்குன்னு தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க. அப்பாவுடைய சப்போர்ட் இல்லாம, அம்மா கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்ச ஒரு பொண்ணு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாம ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அதுதான் உங்ககிட்ட என்னுடைய ரெக்வெஸ்ட். அண்ட் அஞ்சனா, எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க.
உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு ஒரு குறைபாடாவே நான் பார்க்கல. இது சும்மா உங்களுக்காக ஒரு மாரல் பூஸ்ட்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகளா நினைக்காத பல நபர்கள் தான் சாதிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் இங்க மனசுல குறைபாடோட ரொம்ப நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க, பிரபு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, சோஷியல் மீடியால அவருடைய லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. லெட் இட் பி. உங்களுடைய தகுதி தெரியாம உங்களை விட்டுட்டு போற ஒரு நபருக்காக நீங்க அழுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவதுதான் சொல்லுவாங்க. ஒருவேளை பிரபு உங்க லைஃப்ல வரலைனாலும் வாழ்ந்து காட்டுங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டணும். ஏன்னா பிரபுவை தாண்டி மிக முக்கியமான ஒரு நபர் உங்களுடைய லைஃப்ல இருக்காங்க, உங்க அம்மா. தன்னுடைய கணவன் விட்டுட்டு போன பிறகும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு மீன்ஸ், நான் ஏதோ உங்களை குறைவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆனா எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் இந்த சொசைட்டி அவங்க மேல கொடுத்திருக்கும், திணிச்சிருக்கும். உங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி அழகு பார்க்கக்கூடிய அம்மாவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு யோசிங்க. அந்த திசையை நோக்கி உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் திருப்பும் போது கண்டிப்பா இந்த காயத்திலேருந்து நீங்களே உங்களை மீட் எடுத்துப்பீங்க. இந்த லவ் குரு உங்களுக்கு தேவையே பட மாட்டான்.